இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் ஜெபங்களும். சிறப்பாக இந்த தருணத்திலே, அதுவும் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருமையான மைய சிந்தனை என்பது, ஆண்டவருடைய அழைப்பிற்கு நாம் ஆம் சொல்லுகிறோமா? எனவே ஆண்டவருடைய அழைப்பை முதலில் உணர்கிறோமா? ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனா? எந்த விதத்தில் ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்ற பல காரியங்களை இன்றைய வழிபாடும் வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த அழைப்பை கொடுக்கிறோம் என்று நினைத்தவுடன் ஒரு சாதாரணமாக நாம் நினைக்கிறோம், பல காரியங்களில் நமக்கு அழைப்புகள் கொடுக்கப்படுகிறது. இந்த பணியை செய்ய வேண்டும், இதை காண வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கப்படும் போதும் சரி, அல்லது சுப காரியங்கள், இல்லங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான தேவைகள், இவற்றிலெல்லாம் பங்கெடுக்கவும் நமக்கு அழைப்புகை கொடுக்கப்படும் போது நாம் மதிக்கப்படுகிறோம் என்ற உணர்வை பெறுகிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பை நாம் உணர்வதும் இல்லை. அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை நமக்கு பல நேரங்களில் இருக்கிறதா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பலர் நினைத்து கொள்ளுகிறார்கள், இறைப்பணியாற்றுவது மட்டும்தான் இறைவன் கொடுக்கக்கூடிய அழைப்பு என்று. அகுஸ்தினாருடைய அன்னை மோனிகா அவர்கள் சொல்லுவார்கள் மிக அருமையாக. அவருடைய எண்ணம் எதுவாக இருந்தது? இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பு எது? என்னுடைய மகனை ஆண்டவருக்கு உரியவனாக மாற்ற வேண்டும் என்று. ஒரு முறை எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நாங்கள் ஏறக்குறைய நவதுரவகத்தில், இந்த துறவர வாழ்வுக்கு வருவதற்காக நவதுரவகத்தில் படித்து கொண்டிருக்கும் போது, ஏறக்குறைய அது நுழைவதற்காக ஒரு ஆயத்த பணி, கல்லூரி படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு நவதுரவகத்தில் இணைவதற்கான ஆயத்த பணியில் இருக்கிறோம். அப்போது 2 விதமான காரியங்கள் நடந்தேறியது. அங்கு அந்த நவதுரவகத்தில் இணைவதற்கு முன்பாக முதலில் ஒருவர் என்ன சொன்னார், நான் இங்கிருந்து வெளியே செல்ல ஆசைப்படுகிறேன், நான் படித்து முடித்து விட்டேன், நான் வந்ததனுடைய நோக்கம் இதுவாகத்தான் இருந்தது, எனவே நான் படித்து முடித்து விட்டேன், எனவே நான் வெளியே செல்ல ஆசைப்படுகிறேன். மற்ற ஒருவர் மிகச்சிறப்பாக அவருக்கு உள்ளே இருக்க ஆசை, ஆனால் அவருடைய செயல்பாடானது எவ்வாறாக இருந்ததென்றால், அந்த குருத்துவ படிப்புக்கான, குருத்துவ வாழ்வுக்கான காரியம் அவரிடத்தில் காணப்படவில்லை. எனவே இந்த இருவரும் ஒரே நேரத்தில் வெளியே அனுப்பப்பட வேண்டும். ஒருவர் இருக்க விருப்பம், ஆனால் இருப்பினும் அவருடைய பணிக்குண்டான வாழ்க்கையை அவர் வாழவில்லை. அதே போன்று மற்றவருக்கு பணிக்குண்டான துணை காரியங்களிலும் சிறப்பாக இருக்கிறார், ஆனால் அவர் வெளியே சென்று தன்னுடைய குடும்பத்திற்காக வாழ ஆசைப்படுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுடைய நவதுரவகத்தினுடைய இல்ல காப்பாளர் அவர்களிடம் இது அறிவிக்கப்படுகிறது, அந்த தலைமை தந்தையிடம் அறிவிக்கப்படுகிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் இப்போது சொல்ல முடியாது, நான் ஜெபித்து விட்டு சொல்கிறேன் என்று சொன்னார். அவர் நேராக ஆலயத்திற்கு சென்று ஜெபித்து விட்டு மிக அருமையாக வந்து எங்களிடத்தில், எவர் வெளியே செல்ல ஆசைப்பட்டாரோ அவரை இருப்பதற்கும், எவர் உள்ளே இருக்க நினைத்தாரோ அவரை வெளியேவும் அனுப்பினார். நிச்சயமாக அவர் தன்னிடத்தில் உணர்ந்த காரியம் எதுவாக இருந்தது, அவர் இப்போது உயிரோடு இல்லை, இருப்பினும் அவர் செய்த அந்த செயல் இன்று ஒரு அருமையான அருட்பணியாளரையும், அவர் செய்த அந்த செயல் என்ற அருமையான ஒரு குடும்ப தலைவரையும் சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறது. எனவே இயேசுவுக்கே புகழ். இந்த அருமையான காரியத்தை போன்றுதான் இன்றைய முதல் வாசகமும் சரி, இன்றைய நற்செய்தி வாசகமும் சரி, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மைய சிந்தனை, இறைவனுடைய பணியை நான் எவ்வாறு செய்ய முடியும். ஒருவேளை தாவீதுக்கு முன்னதாக பல இறைவாக்கினர்கள் இருந்தார்கள். அந்த இறைவாக்கினர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள்? இஸ்ராயேல் மக்களுடைய முதல் அரசனாக திருநிலைப்படுத்தப்பட்டவர் சவுல். எனவே அந்த இறைவாக்கினர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறைவனுக்கும் மக்களுக்கும் தொடர்பு பாலமாக இருந்த அவர்கள் அந்த நிலைப்பாட்டிலிருந்து மக்கள் விலகி, எங்களுக்கு இவர்கள் வேண்டாம், எங்களுக்கென்று ஒரு அரசன் வேண்டும், ஏனென்றால் நாங்கள் இறைவனுடைய சொல்லை ஏற்க மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் உருவாக்கப்பட்ட அரசன் தான் சவுல். ஆனால் அந்த சவுல் அரசன் தன்னை உருவாக்கிய இறைவனை புறக்கணித்ததன் பலன்தான், தன்னை உருவாக்கிய ஆளாக்கிய ஆசிர்வதித்த இறைவனை புறக்கணித்ததன் பலனைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறைவன் அவரை முன்குறிக்கவில்லை, மாறாக மக்கள் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் தேர்ந்தெடுத்த இறைவன் தன்னுடைய மக்களுடைய அந்த கண்ணீரை, அழுகுரலை, அவர்களுடைய வேண்டுதலை ஏற்ற இறைவன் இவன் இவ்வாறாகத்தான் இருப்பான் என்று பல காரியங்களை சுட்டி காட்டினார். உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசன் எவையெல்லாம் செய்வான், இவன் இவ்வாறெல்லாம் இருப்பான் என்று சுட்டி காட்டிய பிறகும் அவர்கள் வேண்டுமென்று பிடிவாதத்தினால் கேட்டதற்கு இணங்க ஒரு அரசனை ஏற்படுத்தினார்.
அந்த அரசன் எப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு செல்லப்படுகிறான்? அவனுடைய உயிருக்காக பயந்து ஓடி ஒளியக்கூடிய நிலைப்பாடு கூட ஏற்படுகிறது. எனவே அந்த நேரத்தில் தான் அவனை ஆண்டவர் அருள் பொழிவு செய்திருக்கிறார் என்ற எண்ணம் இரண்டாவது அருள் பொழிவு பெற்றவருக்கு ஏற்பட்டதன் பலன். ஏனென்றால் இறைவன் அவருக்கென ஒரு பணியை, அவருக்கென ஒரு காரியத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார் என்பதை இருவருமே உணர்கிறார்கள். இதுதான் இன்று நம்முடைய குடும்பங்களில் பல நேரங்களில் இல்லாதது. திருமணத்தின் போது கொடுக்கப்படக்கூடிய அந்த வாக்குறுதி, இறை அழைத்தலின் போது குருவானவராகவோ அல்லது அருட்கண்ணியர்களாகவோ திருநிலைப்படுத்தப்படும் போது கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதி இன்று நாம் பற்றி கொண்டிருக்கிறோமா? நிலைத்து நிற்கிறோமா? ஆம் என்று சொல்லுகிறோம். அந்த ஆம் என்று சொன்னதன் பலனை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்து கொண்டிருக்கிறோமா? இன்றைய நற்செய்தி பகுதியிலே மிக அழகாக ஆண்டவர் தனக்குரிய தேவையை நிறைவு செய்ய, ஏனென்றால் ஆண்டவருடைய மிகப்பெரிய காரியங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் தமக்கென பணியாளர்கள் தேவை என்பதை உணர்கிறார். எனவே தன்னுடைய இறையாட்சி கனவை நிறைவு செய்ய இன்று இருப்பது போன்று அன்னைக்கு வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ சமூக வலைதளங்கள் பல இருந்திருந்துச்சுன்னா இந்த கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சி என்பது வேறு மாதிரியாக இருந்திருக்கும். ஆனால் கண்டிப்பாக அன்றைய காலத்திலேயே ஆண்டவர் தன்னுடைய உழைப்பின் பலனை, இறையாட்சியின் பலனை அனைவரும் பெற வேண்டும். உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை அது. நான் ஒருபோதும் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அப்ப இந்த உலகம் முழுவதும் தன்னுடைய இறையாட்சி பணி வேண்டும். எல்லோரையும் நான் அன்பு செய்கிறேன். எனவே சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள். அந்த எல்லாரும் என்னிடம் வாருங்கள். எனவே அவர் ஒருபோதும் யாரையும் கைவிட நினைக்கவில்லை. எல்லாருக்கும் தான் என்னுடைய பணி என்பதில் ஆண்டவர் ஆழமாக இருந்தார். எனவேதான் அந்த ஆழமாக இருந்த பணியை செய்வதற்கு யாரை தேர்ந்து கொள்கிறார் என்று பாருங்கள். இன்றைக்கு இதே நிலைமை நம்மிடையே, நம் மக்களிடையே, நம் சமூகத்திலே எழுந்திருந்தால் நிச்சயமாக சாதிக்கு ஒருவர், சமயத்துக்கு ஒருவர், மொழிக்கு ஒருவர், மாவட்டத்துக்கு ஒருவர், வட்டத்துக்கு ஒருவர் என்று சொல்லி பணத்திற்கு ஒருவர் என்று ஒவ்வொருவராக அடையாளம் கண்டிருப்பார்கள். அந்த நிலைப்பாடு தான் ஆண்டவருக்கு அன்று இருந்தது. ஏனென்றால் ஆண்டவரும் மக்கள் மத்தியில் ஒரு மாபெரும் புரட்சியாளராக, நம்பிக்கைக்குரியவராக, நல்லவற்றை செய்பவராக, மாபெரும் புதுமைகளை புரிபவராக, இறையாட்சியின் வல்லமையை எடுத்து கூறுபவராக, மெசியா இவர்தான் என்ற நம்பிக்கைக்கு உடையவராக ஆண்டவர் வலம் வருகிறார். சும்மா இல்லை. ஆண்டவருடைய மாபெரும் அரும்பெரும் பணிகள் மக்கள் மத்தியில் எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருந்தது. அப்போதே அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளுகிறார். அப்போது அவர் பாருங்க, இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவரோடு இருந்தவர்கள் யாரெல்லாம் இந்த பணிகளை செய்ய முடியும்? ஆண்டவர் யாரை கூப்பிடல? பரிசேயர்களையும் மிகப்பெரிய மறைநூல் அறிஞர்களையும் திருச்சட்ட வல்லுநர்களையும் இவர்களை கூப்பிடவில்லை. மாறாக தாம் விரும்பியவர்களை, இவன் தான் இந்த பணிக்கு தகுதியானவன் என்று தன்னுடைய உள்ளத்தில் தந்தை கடவுளிடம் ஜபித்து கேட்டுக்கொண்ட அந்த வரத்திற்கு இணங்க தம்மிடம் வர விரும்பியவர்களை கூப்பிடுகிறார். அப்படி அழைத்து வந்தவர்கள், அந்த அருமையான வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது நற்செய்தியிலே, தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும். 3 காரியங்கள். தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும். இந்த 3 காரியத்துக்கும் அழைக்கப்பட்டவங்க யாருமே தகுதி இல்லை. அதுதான் மிக அருமையாக நாம் குருத்துவ பணிக்காக படித்து கொண்டிருப்போது அடிக்கடி அருட்பணியாளர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இதுதான். தகுதியற்ற என்னை அழைத்து தகுதியுடையவனாக உருமாற்றி, உள்ள வரும்போது ஒன்றுமே இருக்காது. உள்ள வரும்போது சில பேர் திக்குவாயனாக இருப்பான், பேச தெரியாது அருட்பணியாளர்களாக படிக்க வரும்போது. அதே போல் நீங்கள் பாருங்கள், இது ஒரு நகைப்பான நிகழ்ச்சியாக தான் இருக்கும். பல பேர் அருட்பணியாளராக படிப்பதற்கு வரக்கூடிய பல பேர் 180% பேர் ஒன்று ஃபெயில் ஆகிருப்பான் அல்லது இருக்கிறதுலே கம்மியான மார்க் வாங்கியிருப்பான். அவங்க அம்மா அப்பாவோட எண்ணம் எதுவாக இருந்திருக்கும்? நீ நல்லா படித்து மார்க் வாங்கினா டாக்டர், இன்ஜினியர் ஆக்கி விட்றேன், நீ படிக்கலையா சாமியார் பேர், எப்படி தான் அனுப்பியிருப்பாங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். தகுதி இல்லாதவனை தகுதியற்றவனாக தகுதியுடையவனாக உருமாற்றி தமக்கென தேர்ந்து கொண்டார். அப்போ ஆண்டவர் முதலில் அழைத்தவர்கள் எல்லாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க எவ்வளோ அழகாக பேதுரு, சீமோன், செபதேயும், யாக்கோபின் சகோதரன் யோவான், இவர்களெல்லாம் மீன் பிடிப்பவர்கள். அதற்கு அடுத்து வருது பாருங்க, தீவிரவாதியாக இருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியத்தும் தீவிரவாதி தான்.
இதுக்கு மேலே தீவிரவாதியாக இருந்த சீமோன். இதில் பல பேர் சுங்கச்சாவடியிலிருந்து, மத்தேயு, லேவி இவர்களெல்லாம் சுங்கச்சாவடியில் இருந்தவர்கள். அப்போ இப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஆண்டவர் அழைத்து, தகுதியற்றவர்களை, இவர்களுக்கெல்லாம் அடிப்படை திருச்சட்டமும் தெரியாது, அடிப்படை காரியங்கள் தெரியாது, எப்படி போதிக்கணும்னு தெரியாது. ஆனால் இவர்களை எல்லாம் அழைத்தார். சரி, இவர்கள் அழைக்கப்பட்ட போது அந்த அழைக்கப்பட்டவர்கள் என்ன நினைச்சிருக்கலாம்? ரெண்டே விஷயம்தான். ஒன்று ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கை, இன்னொன்று அவர்களிடத்தில் இருந்த துணிவு. ரெண்டு காரியம்தான். இப்போது நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் எது? எல்லா வாழ்க்கையிலையும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கீங்களா, அதுதான் என்ன கடவுள் நடத்துவாருங்கிறது முதல் நம்பிக்கை. ரெண்டாவது நாம் கொண்டிருக்கக்கூடிய துணிவு, இறைவனோடு கொண்டிருக்கக்கூடிய துணிவு. ரெண்டு காரியம் அவங்களுக்கு இருந்துச்சு. எனவே ஆண்டவர் மீது அவர்கள் அதீத நம்பிக்கை கொண்டார்கள். இவரது வல்லமையான பேச்சு என்ன, இவரது வல்லமையான செயல்கள் என்ன, வல்லமையான கூட்டம் என்ன, இவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த கரிஸ்மேட்டிக் லீடர், ஒரு அருமையான கரிஸ்மேட்டிக் லீடர், எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு வல்லமை கொண்டவராக ஆண்டவர் இருக்கிறாரே. எனவே இவரை நம்பி நாம் செல்லுவோம், நிச்சயமாக நல்லது நடக்கும், இவர்தான் மெஸ்ஸியாவாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு முன்னால் எடுத்து வைத்தார்கள். ஒரு காரியம். இரண்டாவது, அவர்கள் கொண்டிருந்த துணிவு. அந்த துணிவு தான் ஆண்டவர் இறந்த பிறகு கூட அவர்கள் மீண்டும் பணி செய்வதற்கு அவர்களை உந்தி தள்ளியது. எனவே நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் துணிந்து போராடுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஆண்டவரை கைது செய்த வந்தபோது வாளை எடுத்து காதை துண்டிக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு ஆண்டவர் மீது அதீத பாசமும் அன்பும் நட்பும் நேசமும் கொண்டிருக்க வேண்டும். இன்னும் நமக்கு அந்த துணிவு வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஒரு கூட்டம் நிற்கிறது என்றால் பார்த்தவுடன் நம்முடைய சிலுவையை எடுத்து உள்ளே போட்டுக் கொள்ளுகிறோமா, அல்லது நான் கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள அச்சப்படுகிறோமா என்று பல கிராமங்களில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள். எனக்கு அரசாங்கத்திடமிருந்து எந்த சலுகைகளும் கிடைக்காதென்றால் நான் கிறிஸ்தவன் என்பதை மறைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கட்டாயத்தில் இருக்கிறோம் பல நேரங்களிலே. எனவே நாம் என் மதத்தை வழிபடுகிறோம் என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு கூட, ஆனால் நமது இந்திய தேசத்தில் அது தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகிறது. சுதந்திர இந்தியாவில் யார் வேண்டுமென்றாலும் சுதந்திரமாக அவர்களுடைய வழிபாட்டு முறைகளையும் மதங்களையும் பின்பற்றி கொள்ளலாம் என்று சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள், மாற்றங்கள் கிறிஸ்தவர்களை, சிறுபான்மையினரை அடையாளம் கண்டு அச்சுறுத்தக்கூடிய நிலைப்பாட்டிலே நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம்? எனவே நாம் நம்மை முன்னிலைப்படுத்த தயங்கிக் கொள்கிறோம். நிச்சயமாக அதுவல்ல, மாறாக அந்த சீடர்களிடமிருந்த துணிவு, அந்த சீடர்கள் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கை, அதுதான் அவர்களை முன்னே வருவதற்கு அவர்கள் அவரிடம் வந்தார்கள். அந்த வார்த்தை மிக அழகு. எனவே ஆண்டவரோடு இருக்க, தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்றவும் பேய்களை ஓட்ட அதிகாரம். எனவே அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, முடிவெடுப்போம். ஆண்டவருடைய சீடராக இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள், அதுவும் சிறப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாருமே, ஆண்டவரில் திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். குடும்பத்தில் இருக்கும் போதே. அப்போ அந்த குடும்பத்தில் நாம் என்ன செய்யணும்? அவர்களோடு இருக்க வேண்டும், அவர்களிடம் நற்செய்தி பறைசாற்ற வேண்டும், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமையின் ஆதிக்கத்தை ஓட்ட வேண்டும். அப்போ குடும்பங்களில் நீங்கள் செய்யணும், திருச்சபையில் நாங்கள் செய்வோம். அப்போ திருச்சபையில் நாங்கள் செய்யும்போது எங்களோடு இணைந்த பங்காளர்கள் நீங்கள். ஒருபோதும் எங்களுக்கு தலைக்கு ஏறுவதில்லை. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு சாதாரண பணியாளன், அவ்வளோதான். அருட்பணியாளன் என்று உடனே அருள்நிலை மேலே நாயனார் என்று மேலே அணிகிறோம். இல்லை, மாறாக ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கணும், தீமையை களைந்தெடுக்கணும் சமூகத்திலிருந்து. இந்த மூன்றையும் செய்தால் நானும் ஆண்டவரின் சீடன், சீடத்தி என்பதில் பெருமை கொள்கிறேன் என்ற உயர்ந்த சிந்தனையோடு இந்த பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் அவருடைய உண்மை சீடர், சீடத்திகளாக வாழ உறுதி எடுப்போம். எனவே இறைவனுடைய அருள் நம்மில் நிறைந்திருக்க இந்த பலியும் இந்த ஜெபமும் நமக்கு உதவுவதாக. ஆமேன்.